எவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன். 12 ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம். நீ ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா நீ திசைகட்டு போக மாட்டேன். டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஆடுகள் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன். எந்த எந்த மதீனனான முட்டாள் மேய்ப்பன் ஓநாய்களுக்குள்ள ஆடு அனுப்புவான்? அவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஏன்டா அனுப்புறேன் அப்படின்னா, ஆட்டு மேல இருந்த நம்பிக்கையில் அல்ல, மேய்ப்பன் மேல இருக்கிற நம்பிக்கையில் அனுப்புறேன். ஹல்லேலூயா! அந்த வழியில் வருகிறவனுக்கான ஆசீர்வாதங்கள். சார், அந்த வழி எது சார்? எது சார் அந்த வழி? ஆவியானவர் சொன்னாரு, எது அந்த வழி என்று கேட்பதை விட யார் அந்த வழி என்பதே சிறந்த கேள்வியா இருக்கிறது. இது போய் சேரும் இடத்திற்கான ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் போய் சேர்ந்தா சரியாயிரும் சார். அவர் என்ன சார், அவர் போய் சேர்ந்துட்டார் சார். நான் சேர்ந்துட்டாருன்னா எங்க சேர்ந்தாரு அப்படின்னு கேட்கவே இல்லை. சேர்ந்துட்டாருன்னா ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அப்ப நம்ம எல்லாம் போற வழியில இருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில் எப்ப சந்தோஷம் தொடங்குது? போய் சேர்ந்த பிறகுதான் சார் நிம்மதி. இல்ல சார், போற வழியிலே நிம்மதி. அதுதான் பைபிள் நம்ம கொடுக்கிறது. இந்த நாள் நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் நீ வியாதி இல்லாமல் இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் சஞ்சலம் தவிப்பும் இல்லாமல் நித்திய மகிழ்ச்சியின் தலையின் மேல் இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் என்ஜாய் பண்ண வேண்டிய நாள். நல்ல கையத்தட்டி கர்த்தரை சொல்லுமாமே. எஸ், டக்கு தீக்கு பக்கம் போறாங்க. சீயோனுக்கு மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். அடுத்து நித்திய மகிழ்ச்சி அடுத்து அவர்கள் தலையின் மேல் இருக்கும். கையை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். 12வது ஆசீர்வாதம் பாருங்க. போற வழியில நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். மில்லியன் இயர்ஸ் ரூலிங், சஞ்சலம் தைப்போம் ஓடிப்போம். 12 ஆசீர்வாதம் யாருக்கு தெரியுமா? சீயோனுக்கு போனவனுக்கு இல்லை, அந்த வழியில நுழைஞ்சவனுக்கு. 35:8 வாசிங்க. யாருக்கான ஆசீர்வாதம்? அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். கோடு எங்க போடணும்? வழி. கோடு போட்டுக்காங்க, வழி. அப்ப இது என்ன ஆசீர்வாதம்? வழி. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அது பரிசுத்த வழி எனப்படும். திரும்ப கோடு எங்க போடணும்? வழி. ஒரு வழி வந்துருச்சு. அடுத்து திரும்ப வழி வழி வழி. அடுத்து தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் திரும்ப வழி. 3 முறை ஒரு அதிகாரத்துல ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த அதிகாரத்தோட கீவேர்டு அந்த வார்த்தை தான். கை தட்டுவது ஆமென். ஒரு அதிகாரத்துல ஒரு வார்த்தை 7 தடவை வந்தா அதுக்கு மீனிங் வேற. 3 தடவை வந்துச்சுன்னா 4 தடவை வரக்கூடாது, 5 தடவை வரக்கூடாது, 2 தடவை வரக்கூடாது. கரெக்டா 3 தடவை. எல்லா அதிகாரத்திலையும் ஒரு வார்த்தை 3 தடவை வரும். வீட்டில் போய் செக் பண்ணுங்க. அந்த 3 வார்த்தையும், அந்த 3 தடவை வர அந்த வார்த்தை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த அதிகாரத்தோட கீயே தான். இந்த அதிகாரத்துல 3 தடவை வழி வருகிறது. அப்படியே இந்த அதிகாரமே எந்த ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லுதுன்னா வழியில் இருக்கிற ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு போய் சேரும் இடத்திற்கான ஆசீர்வாதங்கள் அல்ல, போகும் வழிக்கான ஆசீர்வாதங்கள். இந்த வழிக்குள் ஒருவன் நுழைந்து விட்டாலே இந்த 12 ஆசீர்வாதமும் அவள் வாழ்க்கையில் படையெடுக்க ஆரம்பிக்கும். ஆமா, பேய் பங்களாக்குள்ள போயிட்டீங்கன்னா பேய் உங்களை நோக்கி வருதுல்ல, உங்களை தேடி வருதுல்ல, அப்படித்தானே சொல்றாங்க. என்ன உன்னை விடமாட்டேன்ற மாதிரி. அப்ப தேவனுடைய வழிக்குள் நீ நுழைஞ்சிட்டினா உன்னை பார்த்து அப்படியே the whole heaven அப்படி மூவ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பாதையில் ஒருத்தர் வராருடா, அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. இந்த வழிக்குள் நுழையும் போதே அது இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு படையெடுக்காரு. எது அந்த வழி? யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வழிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த 12 ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கான். யோவான் 10:9 சீக்கிரம் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். யோவான் 10:9 என் வழியாய். அப்ப இயேசு தான் என்னது? அதை விட அழகான வசனம் இருக்கு 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வழியிலே பிரவேசிக்கிறவன்
இயேசுவா நானே வழி. கையை தட்டு, ஒரு விசில போடுப்பா. ரொம்ப நாள் ஆச்சு. போதும் போதும், கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிக்குவோம். அந்த வழியில் வருகிறவனுக்கான ஆசீர்வாதங்கள். சார் அந்த வழி எது சார், எது சார் அந்த வழி? ஆவியானவர் சொன்னாரு, எது அந்த வழி என்று கேட்பதை விட யார் அந்த வழி என்பதே சிறந்த கேள்வியா இருக்கிறது. யார் அந்த வழி? இயேசுவே அந்த வழியா இருக்கிறார். ஒருவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த 12 ஆசீர்வாதங்களும் அவன் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாகவே அவன் மீது இறங்க ஆரம்பிக்கிறது. அந்த பாதைக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீவ பாதை. நானே வழியும் சத்தியமும். அப்ப இந்த வழி என்ன வழி? ஜீவ வழி. அப்ப சாலமன் என்ன சொல்றாரு? நீதியின் பாதை அது ஜீவ பாதை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். இந்த 12 ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மரணம் இல்லாத வாழ்க்கை. எங்க இருக்கு நீதிமொழிகள்? நீதிமொழிகள் 21, 28 வாசிப்போம். ஆங்கிலத்தில் வாசிப்போம், தமிழ்ல வாசிங்க முத. 12:28. ஓகே. நீதியின் பாதையில், நீதிமொழிகள் 12:28. ஓகே. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாத்தீங்களா? அந்த பாதையில் மரணம் எல்லாம் சொல்லுங்க. போய் சேர்ந்த பிறகு மரணம் இல்லையா? போற வழியிலே மரணம் இல்லையா? நான் சொல்றேன்னா பைபிள் சொல்லுதா? மரணம், சத்தமா சொல்லுங்க. மரணம் சொல்லுங்க. மரணம் 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 மரணம். இது பிடிக்காதவங்க இந்த வசனத்தை டோபாஸ் பிளேடு வாங்கி சுரண்டி எடுத்துருங்க. எனக்கு இது பிடிக்கல, தள்ளுபடி ஆகமம். ஒருத்தர் பைபிள் எடுத்து பார்க்கும்போது எங்க பிரின்சிபல் ஒருத்தர் சொல்லுவாப்புல, அவர் பைபிள் வாங்கி பார்க்கும்போது திடீர்னு ஒரு 15 பக்கத்தை கோடு போட்டு வச்சிருந்தாரா குறுக்க. என்னன்னு கேட்டா நாட் நெசசரி அப்படி போட்டு வச்சுட்டாரு. நீ என்னடா எடிட்டிங்ல உன்னை யாரும் எடிட்டிங் விட்டது? பைபிள்ல எந்தெந்த பேஜ் தேவையில்லை. அந்த மாதிரி நீ என்ன செஞ்சிரு? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் மரணம் இல்லைன்னு பேசினா பிடிக்காது சார். அதனால அந்த வசனம் எனக்கு வேணாம் சார். உனக்கு வேணா எடுத்துரு. அப்புறம் உன் பேரை எப்படி எடுக்கிறது அவர் பார்த்துக்குவாரு. இல்லைன்னு ஒரு வசனத்தை எடுத்தினா ஜீவ புத்தகத்தில் உன் பேரை எடுத்துருவாரு. மரணம் இல்லைன்னு தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னு போட்டிருக்கு. வாசிங்க. In the way of righteousness, in the way of righteousness there is life, there is life. Along with that life is mortality. There is immortality. கையை தட்டு. ஆமென். Immortality. Along with that there is immortality. பைபிள் சொல்லுது there is immortality. என்னடா சொல்றீங்க? There is immortality. Along with that there is immortality. One of the 12 blessings of that highway is immortality. Immortality. நீதியின் பாதை, அதில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. இம்மார்டாலிட்டி இருக்குன்ற ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு போறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. வழி 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 எல்லாம் சொல்லுங்க. அப்ப அந்த வழியிலே உனக்கு ஆசீர்வாதம். ஆமா, வழியிலே ஆசீர்வாதம். போய் தான் என்ஜாய் பண்ண நினைக்க கூடாது. என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும். போய்கிட்டே என்ஜாய் பண்ணணும். ஆமா, போய்கிட்டே என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் கார்ல போறோட பைக்ல போகணும் கொடைக்கானலுக்கு. அவங்க தான் கும்புன்னு அங்கனக்குள்ள நிப்பாட்டி கும்புன்னு என்ன செய்யறாங்க? உட்காந்துருக்காங்க, இயற்கையை பார்க்குறாங்க, ஒரு கலரை குடிக்கிறாங்க, வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஆப்பிளை கடிக்கிறாங்க. நம்ம போனோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். வண்டி நிப்பாட்ட மாட்டேன்றாங்க, டிரைவரும் நிப்பாட்ட மாட்டேன்றான். இங்கே நிப்பாட்டு அங்கே நிப்பாட்டுறான். அப்போ ரிவர்ஸ் வர இப்படியே கொண்டு போய் அங்கே கடைக்கு சாடுறாங்க. ஒரு பேரிக்காக்கு பல இடத்துல நம்ம, ஆனால் அவன் சரட்டும் பிரேக் அடிக்கிறான், என்ஜாய் பண்ணுறான் சார். ஆமாம், நீங்கள் சியோன் வாசி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் கொடைக்கானல் போகிற ஆள். நீங்கள் புதிய உடன்படிக்கை மூலமாக சியோனுக்கு போகிற ஆள்னா போகும் இடங்களிலெல்லாம் வண்டி இடையிடையே நிறுத்தப்படும். என்ஜாய் என்ஜாய் ஆல் த பிளெஸிங்ஸ். ஆமென். என்ஜாய் ஆல் த பிளெஸிங்ஸ். அப்ப கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a walking. இந்த வாக்கிங்ல 12 பிளஸிங் உங்களை நோக்கி படையெடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? he walked with God. அப்ப உறவு கொள்வது என்பது நடப்பது. அவரோடு உறவு கொள்ள அவரோடு நடக்க என்ன நடக்கும் தெரியுமா? அவன் தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போனான். அவன் மரணத்தை காணாதபடி. கையை தட்டு. ஆமென். இதுக்கு மேல என்ன வேணும்? நடந்தான், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான்.
ஏன் ஈனோக் was transformed. He did not see death. ஏனோக்கு பெரிய எடுத்துக்காட்டு சார் இம்மார்டாலிட்டிக்கு. நீங்க வீட்டில் போய் வாசிங்க ஜெனிசஸ் 15:22. ஈனோக் walked with God. எபிரேயர் 11:3. He walked with God and he did not experience death. அவன் மரணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, அப்ப வழியில நடக்கிறவனுக்கு அது தேவனோட நடக்கிறது தான் அந்த பெரும்பாதை. அவனுக்கு அந்த பாதையில ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. நீங்கள் விரும்பினால் அது உங்களுக்கு வேலை செய்யும். ஏனென்றால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்ப நம்ம தியானிக்க போற வசனம் இது கிடையாது. தியானிக்க தொடங்கலன்றீங்களா? நம்ம போற வழியிலே நிறைய தியானிச்சிட்டோம். ஆன் த வே பிளெஸிங்ஸ் தியானிக்கிற வழியிலே நிறைய பிளெஸிங்ஸ். We have seen the blessings of on the way towards meditating the blessings of on the way. On the way blessings மெடிடேட் பண்ற வழியில நம்ம நிறைய blessings மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, இப்ப யோவான் 14:4 சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்வதற்கு முன்பாக 14ஆம் அதிகாரம் 6 சொல்றாரு நானே வழின்றாரு. ஆனா 4ல இருந்து வாசித்தீங்கன்னா தான் 2 மேட்டர்ல பேசுவார். தெரியும், வாசிங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். வழியை கையை தட்டுங்க சார். சில நேரம் நம்ம ரெவலேஷன் நினைச்சு மெசேஜ்லாம் எடுத்துட்டு பேசலான்னு போறப்ப ஏற்கனவே உரிச்ச வாழைப்பழமா பேசிடுறாரு. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு பேசுவார். சொல்றாரு போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் முன்னாடி எழுதுறேன் சார், இது செய்கிற இடத்தை குறித்த ஆசீர்வாதம் அல்ல, போகிற வழிக்குரிய ஆசீர்வாதம். கண்டுபிடிச்சு எழுத்து அடுத்த பக்கம் பார்த்தா ஏசு நேரடியாகவே சொல்லிட்டாரு, நான் போற இடத்தை நீங்க அறிந்திருக்கிறீர்கள், போகிற வழியை அறிந்திருக்கிறீர்கள். அடுத்து என்ன சொல்றான் வாசிங்க. தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே. இடமே எங்களுக்கு தெரியாது, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அவனுக்கு இடமும் தெரியல. அப்பதான் இயேசு சொல்றாரு நானே வழின்றார். சரி, வழி இயேசுனா இடம் எது? நல்லா பாருங்க. இடம், போகிற இடம் அறிவீர்கள், வழியை அறிவீர்கள். இப்ப 2 மேட்டர் பேசுறாரு இயேசு. இடத்தை பேசுறாரு, வழியை பேசுறாரு. இடம் எது? பிதா. வழி எது? இயேசு. நாமே போய் சேருகிற இடம் பிதாவாகிய தேவன், போகிற வழி இயேசு. அப்ப பிதாட்ட போன பிறகுதான் ஆசீர்வாதம் இல்லை, இயேசுட்ட வந்தாலே அவனுக்கு ஆசீர்வாதம் தான். ஏனென்றால் இயேசு பிதாவோட ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறாரு. நீ போய் சேர்ற எப்படி இருக்கும், போற வழியிலே அவர் என்ன செய்றாரு? காட்டுறார் உனக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழும், நீங்கள் இயேசுவிற்குள் வந்துவிட்டாலே கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறீர்கள். அதுதான் பெரும் பாதையான வழி, அதுதான் நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இதைத்தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அவருக்குள்ள வந்துட்டினாலே இந்த 12 ஆசீர்வாதம் உங்களை என்ன செஞ்சிடும்? நிரப்பிடும். இந்த மாச வாக்குத்தத்தம், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து வேரோடு பிடுங்கப்படும். இனி எதிர்மறையான எந்த பலவீனமும் சரீரத்தில் இருக்க முடியாது, உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது, உன் பிசினஸ்ல இருக்க முடியாது. உனக்கு எதிரான எதிரிகள் யாரும் எந்திரிக்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவாங்க. முடியாது. அப்ப தீட்டுள்ளவன் எவனும் அதிலே நடந்து வருகிறது இல்லை, நுழைவதில்லை. இல்லை, ஒருவேளை நுழைஞ்சிருக்கலாம், எங்கேயோ நீ கதவை திறந்திருக்கலாம், ஆனா he will not journey on it. அவன் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணவே. அதான் ஐயா எனக்கு புத்திசாலித்தனம் இல்லையா, நான் தெரியாதனமா நிறைய பேர் உள்ள விட்டுறேன்யா. பரவாயில்ல, நீ அந்த பாதைக்கு வந்துட்டில, தெரியாதனமா நீ உள்ள விட்டாலும் ரொம்ப நாள் உன் கூட ஜேர்னி பண்ண நான் விட மாட்டேன். ஏன்னா அந்த பாதைக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் என்ன செய்யும்னா, வாழ்க்கையில சித்தம் இல்லாத ஆட்கள் எல்லாரையும், உன் வாழ்க்கையில பரமபிதா நடாத நாற்றை எல்லாத்தையும், தீட்டுள்ளது எது உனக்குள்ள நுழைஞ்சாலும் அது ஜேர்னி பண்ண விடாதபடிக்கு, அவைகள் தீட்டுள்ளது எதுவும் அதிலே நடந்து வருகிறதில்லை என்ற வார்த்தை கேட்டார் போல, அதை ஜேர்னி பண்ண விடாம ஓன்ட்ட இருந்து அதை செப்பரேட் பண்ணிடும். அது அந்த பாதையோட பிளெஸ்ஸிங், அந்த பாதையோட பவர். ஐயா நான் முட்டாளியா, தெரியாம விட்டுருவேன், விட்டாலும் பரவாயில்ல, நான் விட மாட்டேன். அதான் அடுத்த வரியில சொல்றாரு, தீட்டுள்ள எவனும் அதிலே நடந்து வருகிறது இல்லை. அந்த பாதையில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. கையை தட்டு ஆமென்.
சார் ஏன் சார், நம்மளாம் எவ்வளோ பெரிய பேத, நான்லாம் சாவி கொத்த திருடன்ட்டே கொடுக்குறேன் சார். ஆமாம் சார், ஒரு காலத்தை அறியாமையில் கொடுக்குறேன், இப்போ தெளிவாக கொடுக்குறேன், அது வேற விஷயம். ஆனால் திருடன்ட்டே போய் சாவி கொத்த நம்ம கொடுத்துறோம். அப்படிலாம் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், பேதையாக தான் இருந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்க, நம்ம திசை கிட்டு போல பார்த்தீங்களா? ஏன்னா நீ அந்த பாதையில் இருக்கடா, அந்த பாதையில் இருந்தா தீட்டுள்ளது எதுவும் உன் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது. எத்தனை பேர் என் வாழ்க்கையில் என் கூட டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அவன்லாம் எனக்கு எதிராக இருக்கிறானே எனக்கு தெரியல, அவன் கூட சேர்ந்து கை கோர்த்து போயிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பவர் இல்லை, அந்த பாதையோட பவர் அவனை அப்படியே 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 தூக்கிச்சு பாரு. நம்ம ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு வெளியே அனுப்புனதெல்லாம் ரெண்டு பார்ட்டி, ஆனா 200 பார்ட்டி அவரே தூக்கியிருக்காரு. ஆமா, திரும்பி பார்த்தா காணோம். அதாவது அங்கங்க நின்றுச்சு. சேலம், தருமபுரி, கோவை, அங்க இங்க எங்கேயோ காணோம். மாம்பழத்தாயும் தின்ட்டு அப்படியே நேரா வந்துகிட்டே இருந்தார். திட்டுள்ளது எதுவும் அதோடு சேர்ந்து நடந்து வருகிறது இல்லை. அதனால நீங்க யாரையும் பிடிச்சி தள்ள வேணாம், யாரையும் யோசிக்க, அதுவாகவே கலண்டுரும். உங்க வாழ்க்கையில வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், தோல்வியா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், தேவையில்லாத உறவுகளா இருந்தாலும், அது இந்த பாதையில நீ நடந்து வர்றனால உன் வாழ்க்கையில இந்த அதுவாவே கலண்டு போகும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The unclean will not journey on it. அதிலே நடக்கிறவன் பேதையா இருந்தாலும், என்ன வார்த்தை பாருங்க சார், பேதையா இருந்தாலும், முட்டா கழுதையா இருந்தாலும், எப்படி முட்டா கழுதையா இருந்தாலும், என்ன கழுதன்றி? ஆமா, ஏசுனார் சுமந்த கழுது தானே, அதுல இது ஒரு முட்டா கழுத. கழுதையா இருந்தாலும் அது திசை கட்டு போவதில்லை. எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன். 12 ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம். நீ ரட்சிக்கப்பட்டுட்டீன்னா நீ திசை கட்டு போக மாட்ட. டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஆடுகள் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறேன். எந்த மதீனனான முட்டாள் மேய்ப்பன் ஓநாய்களுக்குள்ள ஆடு அனுப்புவான்? ஆனா அவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஏன்டா அனுப்புறேன் அப்படின்னா, ஆட்டு மேல இருந்த நம்பிக்கையில் இல்ல, மேய்ப்பன் மேல இருக்கிற நம்பிக்கையில் அனுப்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஓநாய்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். பக்கத்துல நாக்க சொல்லட்டிட்டோம், கழுத்தை கடிக்கிறதுக்கு ஒரு ஓனாய் ரெடியா இருக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், ஆட்டை நம்பி ஓநாய்க்குள்ள அனுப்பல, மேய்ப்பன் தன்னை நம்பிதான். நடந்து வா என்று பேதுருவை அழைத்த போது, கடல் மீது நடந்து வா என்று பேதுருவை இயேசு அழைத்த போது, பேதுருவை நம்பி, பேதுருவின் விசுவாசத்தை நம்பி பேதுருவை நடந்து வர சொல்லவில்லை. அவன் விழுந்தாலும் அவனை தூக்கி விடலாம் என்று தன் மீது வைத்த விசுவாசத்தில் தான் பேதுருவை வாழ்ந்தாரு. உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது, உன்னை இதுக்குள்ள அழைச்சி, தம்பி நல்லவ, உன்னை நம்பியாட, என்ன நம்பி அவர் கூப்பிட்டாரு. அவர் தன்னை நம்பிதான் என்ன கூப்பிட்டாரு, தன்னை நம்பிதான் கூப்பிட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நீங்க பேதையா இருக்கலாம், முட்டாளா இருக்கலாம், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, நீ எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்தா ரூம் போட்டு சிந்திப்பாங்க உங்களை காலி பண்றதுக்கு. ஆமா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது உருவாக்கும் இடத்திலே வாய்க்காமல் போயிருமா? வெடி செய்யற இடத்துல வெடிச்சிருமா? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் மூலமொழிபெயர்ப்பில் இருக்கு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வெடிச்சிருமா? எனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்ன்றது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். என்ன ஆசீர்வாதம் எனக்கு வரும், எந்த ஆசீர்வாதம் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரும். உங்களுக்கு எதிரிக்கு என்ன அழிவு வரும் நீங்க சொல்லுங்க, கரெக்டா தெளிவாக தெரியும். எனக்கு எது வர வேண்டும் என்று நினைக்கிறான் அது அவனுக்கு வரும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இந்த வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தை பாவம் செஞ்சவனுக்காக மோசம் எழுதவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். கண்ணுக்கு குத்திட்டான், கண்ணை தூக்குடா அப்படி சொல்லலை. நல்லா கவனிக்கணும். இருக்கிறதுல கொடுமையான சட்டம் மோசையின் சட்டம். கொடுமையான மோசையின் சட்டம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தை பாவம் செய்தவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அல்ல. இவன் பாவம் செய்தான் என்று ஒருத்தன் பொய் சாட்சி சொல்ல வருவான் பாருங்க, அவனுக்கு எழுதப்பட்டது. பொய் சாட்சி சொல்றவனுக்கு அவன் வந்து சொல்லுவானா, சார் அந்த சம்பவம் நடக்கப்பட்ட கண்ணால பார்த்தேன் சார், என்னப்பா செஞ்சாவன்? அவன் நிற்பான் அப்படியே நீதிமான். என்னடா சொல்ற, அவனை பார்க்காத. போலீஸ்காரன் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தன் பொய் சொல்றான் சாட்சி சொல்றானா, நீங்க அவனை பார்ப்பீங்க யதார்த்தமா, என்னடான்னு மிரட்டு அவனை நீங்க பார்க்கவே கூடாது. ஆனா பொய் சொல்லிட்டு இருப்பான்.
அப்ப அவன் சொல்லுவான் வந்து, நான் கண்ணால பார்த்தேன் சார், இவரை செஞ்சார் சார் அப்படின்வான்ல. அப்ப அந்த பொய் சொல்றவன் என்ன தண்டனை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பொய் சொல்லுகிறான் அப்படின்னு கேட்பார். அவன் பேரை கெடுக்கணும் சார், ரைட், இல்ல அவன் கையை வெட்டணும் சார், ஏதோ ஒரு. இப்ப அந்த பொய் சாட்சி சொல்றவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கண்டுபிடிக்கப்படும் போது மோசே வந்து கண்டுபிடிக்கணும், கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனா தேவன்ட்ட அவன் கண்டுபிடிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவனை தூக்கி என்ன தண்டனை அவனுக்கு கொடுப்பாருன்னா, அந்த நீதிமானுக்கு அல்லது என்னுடைய பிள்ளைக்கு நீ என்ன தண்டனை வரணும்னு நீ எதிர்பார்த்து இந்த வேலையை செஞ்சியோ அந்த தண்டனை உனக்கு தருவேன். கண்ணு நீ நினைச்சினா கண்ணுக்கு கண்ணு, பல்லு நினைச்சினா பல்லுக்கு பல்லு, பேரை கெடுக்கணும்னு நினைச்சினா உன் பேரை கெடுப்பேன். அவன் சூனியம் வைக்கணும்னு நினைச்சினா உனக்கு சூனியம் நடக்கும். அவன் அழியணும்னு நினைச்சினா, இது வந்து நான் உருவாக்குன ஆயுதமே கிடையாது. நான் சுத்த கையன், கண் சுத்த கண்ணே சுத்த கை, நான் எதுவுமே செய்யல. துன்மார்க்கன் தான் வெட்டின குழியில் தானே விடுவான். தேவன் எப்பவுமே போருக்கு கையில ஒண்ணும் இல்லாம தான் வருவாரு. கைத்தட்டாமே. ஒரு நாள் எதிரி அழிக்கிறதுக்கு தேவன் கையில் ஆயுதமே கிடையாது. அதனால அவர்கிட்ட போகும்போது ஆயுதமே இல்லாம போகணும். ஆயுதத்தை கொண்டு வந்து அவன் கோலியாத்துக்கு வரும்போது அவன் ஆயுதத்தை உரித்து அவனை கழிவான். மோசமான ஆள் சார் அவரு. நல்லா செக் பண்ணிக்காப்பா, ஒண்ணுமே இல்லை மாட்டுவாரு. நீ என்ன கொண்டு வந்திருக்கியா, அது போதுட்டு. அதனால அந்த பிளான்ஸ் நல்லா பாருங்க. ஆமானுக்கு ஒரு தூக்கு மரம், அது எது? ஆமான் செஞ்ச தூக்கு மரம். கோலியாத்துக்கு ஒரு வெட்டு, எது? அவனுடைய கத்தி எடுத்து வெட்டு. எல்லாமே அவன் செஞ்சதை வச்சுதான் அவனுக்கு நடந்திருக்கு. இவர் ஒண்ணுமே, பல்லாங்குழி விளையாடும் போது கையில ஒண்ணுமே இருக்காது. எத்தனை பல்லாங்குழி விளையாண்டுருக்கீங்க? ஆமா. அப்ப விளையாட்டெல்லாம் அதுல இருக்கிறதே தூக்கி தான் போட்டு விளையாடணும். அதுதான் கேம். அதிலே போட்டு விளையாண்டு அதுல இருக்கிறத அள்ளி ஜெயிக்கணும். அப்படிதான் தேவன் எப்போ வெறுங்கையோட தான் வருவார். நீதிமன்றங்கள் வெறுங்கையோடு தான் இருப்பாங்க. இந்த உலகத்துல வெப்பனே இல்லாத சாமினா நம்ம சாமி தான். அப்படி சாமி ஒரு வெப்பனோட இருக்க, எங்க சாமி வெறுங்கையோடு இருக்காரு. ஆமா, கையில் ஒரு ஆட்டுக்குட்டி வேற வச்சிருக்காரு. இதையும் பாதுகாப்பு என்னையும் பாதுகாப்பு. பாடாது படத்துல வந்து ஹீரோ பெட்டியை கையில வச்சுக்கிட்டு எத்துற மாதிரி ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு. My beloved brother and sister, திட்டுள்ளவன் எவனும் உன்னோடு நீண்ட நாள் நடந்து வர முடியாது. That is one of the powerful blessing of that highway. இதுதான் இயேசு என்கிற வழிக்குள் நுழைந்தவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவன் பேழையாக இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த நிமிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த பேட் கம்பெனிஸ் எல்லாம் தூக்குனாரா 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 தூக்குனாரா? வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னோன்னு முதல் என்ன செஞ்சாரு? ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிச்சாரா? அப்படிதான் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க வேண்டியது எல்லாத்தையும் தேவன் பிரித்தெடுப்பார் பிரித்தெடுப்பார். 2 கல்லைங்க பாவம் சேர்ந்தே தான் பேங்கை கொள்ளையடிச்சு என்ன பண்ண, இந்த நடுவில் ஏசுனார் வந்துட்டார். வந்தோடனே இந்த கல்லனை அப்படி தூக்கி இந்த கல்லனை இப்படி தூக்கிட்டாரு. கல்லனிருந்து கல்லனை பிரித்தார். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். 2வது நாள் ஜலத்திலிருந்து தேவன் ஜலத்தை பிரித்தார். செப்பரேஷன் இஸ் காட்ஸ் one of the powerful move in Christian life. உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தேவையில்லாத தேவன் துடைத்தெடுப்பார். அது அழகாக தேவன் செய்து முடிப்பார். சிறப்பாக தேவன் செய்வார். ஓ, நீ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் பேரோடு பிடுங்கப்படும். எல்லாம் வேரோட போயிடும். வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பயப்படாதீங்க. இவன் நல்லவனா அவன் நல்லவனா, இவன் கட்டவனா அவன் கட்டவனா, எதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நீ பேதையா இருந்தாலும் நீ திசை கெட்டு போக மாட்டேன். ஏன் சார், விவரமானவன் தான் பரலோகத்துக்கு வருவான்னா ஒரு பயம் வந்து சேர மாட்டாங்க சார். ஏன்னா அவங்க எல்லாரையும் விட பிசாசு விவரமானவன். அதை நீ மறந்துடவே கூடாது. நீ அவனெல்லாம் நீங்கள் 60 வருஷம் அறிவு, அவனுக்கு 6000 வருஷம் அறிவு. அதனால் நீங்கள் உங்கள் அறிவினால் ஜெயிப்பதில்லை, அவர் உங்கள் மீது வைத்த அன்பினால் ஜெயிக்கிறீர்கள். ஆகவே எல்லோரையும் நேசியுங்கள், எல்லோருத்தையும் பிரியமாயிருங்கள். எது தேவையில்லையோ அதை உங்களை விட்டு அவர் எடுத்து போடுவார். என் வாழ்க்கையில் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் ஆண்டவர், எவ்வளோ பெரிய கொடுமையான ஆளாக என்னை விட்டு தூக்கியிருக்கீங்க. நமக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் பேசிட்டு போப்பா, இப்படி பண்ணிவிட்டாங்க சார், அப்படியா பண்ணா என்ன, அவன் தான் கொடுத்து. ஆனா இது எல்லாத்தின் முடிவிலும் இனிமே நம்ம விவரமா இருக்கன்றா அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. நீ விவரமாகனு நினைச்சீங்கன்னா நீங்க கன்னிங் ஆயிடுவீங்க. நீங்க இன்னசென்ட்டா தான் இருக்கணும்.
நீங்க ஒண்ணே ஒண்ணுல விவரமாகணும்னா, தீமைக்கு நீங்கள் பேதைகளாகவும் நன்மைக்கு நீங்கள் ஞானிகளாகவும் இருக்க வேண்டும். சிலுவையில இயேசு என்ன பண்ணான்றதுல விவரமாரு. பிசாசு குறித்த விவரம் நமக்கு தேவையில்லை. நீங்க பேதையா இருந்தாலும், பக்கத்துல பசங்க பேதையா இருந்தாலும் திசைவிட்டு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க இருக்கிற பாதை பவர்ஃபுல்லான பாதை. தீட்டுள்ளது எதுவும் உங்க கூட ஜேர்னி பண்ண முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷபரபரபரிபரபரப